ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ட ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பாத்ரூமில் பிடிச்சிருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான விடாப்பிடியான உப்பு கரையை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். ஸோ இந்த வீட்டில் வந்து 2 பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூம் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பாத்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே உப்பு தண்ணி கரை பிடிச்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆக போகுது இந்த வீட்டுக்கு. நான் இது வரைக்குமே இந்த செவர் எதுவுமே நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். டைல்ஸ் வந்து நான் மேலே காமிச்சேன் பார்த்திங்களா, ப்ளூ கலரில், அதுதான் ஒரிஜினலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கரையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகளில் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. அதாவது நம்ம தேவைக்கு அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிற பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். சிந்தட்டிக் வினிகர் அப்படின்னு சொன்னாலே கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறதுனால இது எப்போவுமே நம்ம வீடுகளில் நிறைய பேர் வச்சுருப்போம் இல்லையா. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கோல மாவு தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால இதுவும் எப்போவுமே நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த வினிகரும் கோலமாவும் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலவை வந்து ஒரு மாதிரி பொங்கி வரும். ஸோ இது கூட நம்ம ரெகுலராக பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் வந்து சேர்த்துக்கலாம், ப்ளூ கலர் ஹார்பிக்கு. ஸோ இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஹார்பிக்கும் சேர்த்துக்கலாம். இது 3மே சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஹார்பிக்கும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து நுர மாதிரி நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி பொங்கி வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செம எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் லிக்விடு. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட டைல்ஸில் இதை நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் பைப்பு, அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷன்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே கூட வந்து க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிற அந்த செவுத்தில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஹார்பிக் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடனே வந்து கை போடாதீங்க. வேணும் அப்படின்னா க்ளவுஸ் வந்து வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்பூன்லேயே ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு உடனே வந்து தேய்க்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாப்பிடியான கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நீங்கள் வந்து டைம் கொடுங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கிற பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தேன். நம்பவே முடியாத அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ட்ரை ஆகி வந்திருக்கும். பாருங்கள், அது கையில் வந்து பிசுன்னு ஒட்டலை, நல்ல காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன், ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. லைட்டாக அதை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. ஏன்னா அது நல்லா ட்ரை ஆகியிருக்கு இல்லையா, காஞ்சு. ஸோ அதனால நல்ல அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா நான் வந்து தேய்ச்சி கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் நல்லா அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க உப்பு தண்ணி கரை எல்லாமே வந்து ஃபுல்லாகவே விட்டுருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு ஆயிடுச்சு. இதில் நம்ம வேறு எந்த ஒரு பேஸ்ட்டோ லிக்விடோ எதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்கல. நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ண ஒரு பேஸ்ட்டு தான் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க. இப்போ நம்ம அதே லிக்விட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாத்ரூமோட நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கரை வந்து உள்ளே பிடிச்சிட்ருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வருது அப்படின்னும் போது இன்னும் வந்து நமக்கு சொல்லவே வேண்டாம், நல்ல பட்டையாக அவங்களுக்கு வந்து கரை பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இல்லையா.
இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எந்த பொருளுமே வந்து யூஸ் பண்ணியே தேவையில்லை. நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். டைல்ஸ் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா அதில் மீதி இருந்ததை இந்த மாதிரி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் வந்து படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு சின்ன ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஊறினதுக்கு பிறகு தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விடில் தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பளிச்சுன்னு அந்த கரை வந்து போகிறது நீங்கள் கண்கூடாவே வந்து பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி உப்பு தண்ணி கரைகள்லாம் பிடிக்குது அப்படிங்கிற பொருட்களை ரொம்ப அழகாக வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். அதில் கோலமாவும் நம்ம வந்து கலந்துருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா அதை தேய்ச்சி விடும்போது நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல மணல் மாதிரி நமக்கு அது நறு நறுன்னு இருக்கிறதுனால அழுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக விட்டு போயிடும். ஸோ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தண்ணி வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவ்வளோ அழுக்குமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஈஸியாக நம்மளே வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அந்த மாதிரி டைல்ஸில் வந்து கரை அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒரேடியாக வந்து க்ளீன் பண்ணாமல் ஒரு நாளைக்கு 2 பாக்ஸு இல்லை 3 பாக்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் டைம் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்த கையோடைய இந்த மாதிரி டாய்லெட்டையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பாத்ரூம் டைல்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எந்த விதமான செலவும் இல்லாமல் அதுக்குன்னு நம்ம எந்த பொருளுமே வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம வந்து பாத்ரூம் டைல்ஸை வந்து அதாவது தரை இருக்கு இல்லையா அதையும் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம வந்து ரெகுலராகவே செய்யணும் அப்படின்னு கிடையாது. டைம் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ டைம் இல்லை அப்படின்றவங்க அதாவது வேலைக்கு போகிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் லீவ் டைமில் அழகாக அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.